தற்போது இரண்டாவதாக மற்றொரு குழந்தையினுடைய உடலும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பெண் குழந்தையினுடைய உடலும் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. 7 பேர் உள்ளே உடல் நசுங்கிக் கொண்ட நிலையிலே இரண்டாவது குழந்தையினுடைய உடலும் தற்போது எடுக்கப்படுகின்றது. இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமில்லாமல் அக்கம் வீடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட கண்ணீரிலே இருக்கிறார்கள், மிகுந்த வேதனையிலே இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், அக்கம் வீடுகளை சேர்ந்தவர்கள், உறவுகள் என 7 பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மழைக்காலம் என்பதனாலே விளையாடுவதற்காக உறவினர் வீட்டிற்கு வந்த குழந்தைகள் இதில் சோகமாக சிக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தையின் உடல் மேலே தூக்கி எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு பெண் குழந்தையினுடைய உடலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 7 பேரில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 பேரினுடைய உடல்கள் மேலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு துயரமான சம்பவம் திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த வஉசி நகர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திருவண்ணாமலையே சோகத்தில் தான் இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள். மலை அடிவாரத்திலேயே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அசம்பாவிதம் நிகழலாம் என்ற அடிப்படையிலே தான் இந்த வீடுகள் இங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது.